Yes friends, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே காமனா இருக்கிற ஒரு டவுட் தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், நம்ம எப்போ காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Way to Career Check YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். லிங்க் பார்த்தீங்கன்னா சேனல் பயோல கொடுத்துருக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற கவுன்சிலிங்கை விட இது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், இந்த கவுன்சிலிங் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே நடக்கும். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை ஏன் டிலே பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய நலன் கருதி தான் டிலே பண்ணுறாங்க. ஏன்னா MBBS, BDS ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க சீட் எடுக்கும்போது பாராமெடிக்கலுக்காகவே வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட சீட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் உடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத ஓபன் பண்ணுவாங்க. சோ இந்த ஹை கட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ் படிக்கணும், BVSC கோர்சஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்ணி அவங்க சீட் கிடைச்சு போயிருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல்லாம் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எப்பவுமே கொஞ்சம் டிலேவா தான் நடக்கும். இந்த இயர் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ ஓபன் பண்ண சான்சஸ் இருக்குன்னா மே லாஸ்ட் வீக்ல இருந்து ஜூன் செகண்ட் வீக்குள்ள அப்ளிகேஷன் ஓபன் பண்ண சான்சஸ் இருக்குது. போன இயர் பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன் போடுவீங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஒரு 30 டேஸ், அதாவது 1 மந்த்க்குள்ள டைம் கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 15ல இருந்து 28 நாட்கள் வரைக்கும் எடுத்துப்பாங்க. ஏன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டான அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்றதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சு, மேஜர் ஃபால்ட் இருந்துச்சுன்னா மட்டும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் எப்படி அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரியறதுக்கு ஒரே வழி உங்களுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்ல வரணும். ரேங்க் லிஸ்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும், கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்ளிகேஷனை பொதுவாக பாத்தீங்கன்னா மேஜர் ரீசன் இருந்தா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் 2 அப்ளிகேஷன் போடுறது, இதே மாதிரி மேஜர் இஷ்யூஸ் இருந்தா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மற்றபடி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத மெயின் பார்ட். உங்களுக்கு எந்த காலேஜஸ் எந்த கோர்சஸ் பிடிக்குது அப்படிங்கறத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு இன்டிமேட் பண்றது அந்த சாய்ஸ் ஃபில்லிங். இது எப்போ ஓபன் பண்ணுவாங்கங்கறத பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த இயர் நீட் இஷ்யூ நடக்கிறதுனால இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஷன்ஸா இருக்கணும். ஏன்னா பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லா இயருமே லேட்டா தான் நடக்கும். இந்த கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக் அல்லனா ஆகஸ்ட் மந்த் கவுன்சிலிங் ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான், 100% சொல்ல முடியாது. மேபி டிலே ஆனாலும் ஆகலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா காத்திருக்கணும். இந்த ப்ரொசீஜர் படி தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்போ கவுன்சிலிங் நடக்கும், நான் எப்போ காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னும் அப்ளிகேஷனே ஓபன் ஆகல. ஸோ இப்பவே நீங்க பொறுமையோட இருந்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களால கோஆபரேட் பண்ணி பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு பெஸ்டான காலேஜ் சூஸ் பண்ணி உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே பேஷன்ஸா இருங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மே லாஸ்ட் வீக்ல இருந்து ஜூன் செகண்ட் வீக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை லாஸ்ட் வீக் அல்லனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுல மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். ஏன்னா MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கறத ஓபன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பேஷன்ஸா இருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. A to Z டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.